நிக்கணும் பரவாயில்ல சத்தம் நல்லா ஆச்சு ஓகே நோ ப்ராப்ளம். எப்போ நிற்க போகுது? ஒரு 5 வருஷம், ஒரு 8 வருஷம், ஒரு 10 வருஷம். நான் திங்க் பண்ண ஆரம்பிங்க. சாப்பாடை மாற்றுங்க. சாப்பாடுனால தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கு, ஹெல்த் பிரச்சனை. டாக்டர் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டான், நீ அதே பண்ண அதே சாப்பிடு. உப்பு இருக்கிற நிறைய விஷயங்கள் சாப்பிடணும். வத்தல், வடகம், மோர் மிளகாய், அப்புறம் ஊறுகாய், இது மாதிரி மிளகாவே சாப்பிடக்கூடாது. என்ன மோர் மிளகாய் சாப்பிடக்கூடாது சார் சொல்றேன். அவ்வளோ மோர், அந்த மிளகாய் எவ்வளோ காரமா இருக்கு மேடம். சார் எங்க ஊர்ல மோர் மிளகாய்னா மேடம் வெங்காயம் கூட சாப்பிடக்கூடாது, பச்சையா அந்த வெங்காயம் வெட்டி கொஞ்சம் லேசா வதக்கி சாப்பிடுங்க. சார் சாரி இந்த வெங்காயம் வெட்ட தண்ணி ஏறிதா என்ன மேடம்? வாயில் போட்டு மெட்டுங்க, எவ்வளவு ஏரியும் உங்களுக்கு வாயில் எவ்வளவு ஏரியும். வெங்காயத்தை வெட்டி மேடம் லேசா போட்டு வதக்கி சாப்பிட நல்லா ஸ்வீட்டா இருக்கும். சும்மா அந்த பச்சடி பச்சடி வெங்காய பச்சடி பச்சை போட்டுக்கல என்ன நடக்கும் உடம்புல. வெங்காயம் மேடம் சாப்பிடுங்க, நல்லா வெட்டி லேசா வதக்கி சாப்பிடுங்க. நான் போய் இது வாங்க சார், வெங்காய தோசை மேல போட்டு போடுவான், மூடிடுவான். அது அழகா லேசா வந்து அது இது பண்ணி நல்லா இருக்கும், ஸ்வீட்டரை சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடுங்க, பச்சை சாப்பிடாது. அது முடியவே முடியாது, வயத பிரச்சனை பண்ணும். ஓகே மேடம் ரைட். அதான் எனர்ஜி ஃபீல். எப்படி அவன் எனர்ஜி ஃபீல் ஹீட் பண்ண தொடாம தொட்டாங்க ஹீட் பண்ணோம் நல்லா ஆச்சு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஓகே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் 4 பகுதி 5 நோய்களுக்கான மூலக்காரணம். இதான் ரூட் காஸ் டிசீஸ். கேஸ்ட்ரிக் பெயினா சாப்பாடு. நெக்ஸ்ட் மேடம் பிளாக் மேஜிக் கார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சுகர் சாப்பாடு வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு நாள் போடுவாங்க, ரூட் காஸ் கட்டுப்படுத்தணும். சரியா? நெக்ஸ்ட் அப்புறம் வந்து மேடம் இது பகுதி 6 உடல், மனம் மற்றும் ஆன்மாவை பற்றிய விஷயம். அவ்வளவுதான். சரி, யார் இந்த தலைவலி இருக்குது? தலை இங்கேயோ நீங்க நெத்தி போட்டு தலைவலி, இந்த உச்சந்தலை வைக்கிறோம் மட்டும் சொல்லுங்க. நெத்தி போட்டு உச்சந்தலை வாங்க வாங்க. மாடு வச்சிருக்கீங்களா? வாங்க மேடம். நீங்க அடிக்கடி வரவனாச்சே. என்னாச்சு உங்களுக்கு? அடிக்கடி தலை வலிக்குது. அடிக்கடி என்ன பண்றீங்க? பூஜை பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். அப்படியே அந்த மாதிரி வருது வாங்க. உங்களுக்கு என்ன வலிக்குது? பாத்தீங்களா? இங்க காமிக்கிறாரு, இப்படி காமிக்கிறாரு. என்ன சார் இது? என்ன சக்கரா இது? ஆயுத சக்கரா. இது கிரவுண்ட் சக்கரா. ஏன் ஒரு எனர்ஜி உள்ளுக்கு வரும் உள்ளுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. திண்டு எங்க வைக்கிறீங்க? இங்க வைக்கிறீங்க. சரியா? வேற வேற புட்டு எங்க வைக்கிறீங்க? இங்க வைக்கிறீங்க. எல்லாம் இங்க வைக்கிறீங்க. அது ஆயுத சக்கரா. புரியுங்களா? இவருக்கு வந்துட்டு எவ்வளவு நாள் வலிக்குதுண்ணே? 3 நாள். அது மாதிரி வலிக்குது 3 நாள் தானே? எங்க போனீங்க 3 நாள் போனீங்க? வீட்டு இருக்கீங்களா? 1 2 உங்களுக்கு 2 கனெக்ஷன் வருது. 2 கனெக்ஷன் வருது உங்களுக்கு. உங்க வலி 10. சரிங்கண்ணே? கண்ணை போடுங்க. கண்ணை போடுங்க. கண்ணை போடாது. சரி கண்ணுங்க. இது பிடிங்க. தொடர்பு கேட்க மாட்டேன். இந்த வலியை எப்படி குணப்படுத்துறான்னு பார்த்துக்கோங்க. இதை கத்துட்டு நம்ம செய்யலாம். பிடிங்க. சரி ஒன்றும் பண்ணா பிடிக்கிறேன். கனெக்ஷன் போயிருச்சு. கண்ணை தலை தரல. வலி எவ்வளோ இருக்கு? எவ்வளோ? 10லேருந்து 0 எவ்வளோ? 10லேருந்து 0 எவ்வளோ? இருங்க 10லேருந்து 0 எவ்வளோ? 10லேருந்து வந்தீங்கன்னா நீங்க வரும்போது 10லேருந்து வருவீங்க வலி. மூட்டு வலி வந்து கை வலி அந்த குறைய குறை சொல்லணும். 0 தான் வலிலாம் போச்சுன்னா சரிங்களா? 8 குறைஞ்சிருக்கு. இதா மூச்சு விடுங்க. பாடி மைண்ட் அண்ட் சோல். பாடி மைண்ட் அண்ட் சோல். பாடியை நம்ம சாப்பாடு பார்த்துக்கணும். மைண்டு சொல்லுது எவனை சொல்லுவா இந்த கோயில் போ அந்த கோயில் போ இதை மாற்று அந்த குரு ஃபாலோ பண்ணு சொல்லுவாங்க. அது மைண்ட் என்ன கோழி எவ்வளோ நம்ம
கேட்கலாம் உள்ள பேர் ஏறிங்க டிக்கெட் வைங்க என்ன கேட்கலாம் உள்ள ரைட் ஆதார் நம்பர் கேட்கலாம் யார் அதான் உங்க நம்பர் சீதா பேர் கேட்கலாம் ஆதார் நம்பர் அதான் உங்க நம்பர் எனக்கு நம்பருக்கு மலேசியா நம்பர் உங்களுக்கு இந்தியா நம்பர் எல்லாரும் பார்த்து முடியுமானே அது உடலுக்கு உடலுக்கு ஆத்மாக்கு நம்பர் இல்லை இறைவன் நம்பர் கொடுத்துருப்பாரு யாரு இப்ப நீங்க மலேசியா பாருங்க என்ன கேப்பா பாஸ்போர்ட் அது இந்தியா அதான் பாஸ்போர்ட் இங்க பார்த்ததுன்னு கேட்பான் பாப்பா பாப்பா சரி சரிக்கா அப்புறம் உள்ள போடுவான் அப்புறம் விசா தேவைப்படுது அவரே அதான் வெளியூர் போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை நம்பர் இல்ல அதான் ஒரு வழி நம்பர் 0 ஒண்ணுமே இல்லை மேடம் கமல எழுத்து வேற ஒண்ணு இல்லை இதுதான் ஒயிட் மேஜிக் வெண் மந்திரம் உங்க பேருக்கு மேடம் இங்க வலிக்கும் இடத்துக்கு போறீங்க அந்த குரு என்ன பண்ணுவான் கையை வந்து நேரம் வைப்பான் என்ன பண்றான் மேடம் டவுன்லோட் பண்றான் அவங்க எனர்ஜியை நேரம் உள்ளுக்கு போகுது நீங்களே போயிட்டு குருஜி கை வைன்னு சொல்வீங்க நல்லா கை வைப்பான் நீங்க சந்தோஷமா குருஜி கொடுத்துறாரு எனர்ஜி நினைக்கிறீங்க காலை விழுவீங்க அப்புறம் ஒரு கோயில் போனாக்கா தொப்பி வைப்பாங்க என்ன மேடம் என்ன தொப்பி பெருமாள் தொப்பி அது தொப்பி வைப்பாங்க ஒரு பியூர் நிற்கும் தொப்பி அப்புறம் நுறுக்கு கொடுப்பீங்க அவருக்கு தொப்பி நுறுக்கு கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க ப்ளீஸ் பி கேர்ஃபுல் எல்லாராலும் முடியாது சரி நார்மலாக வலிக்கும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு கனெக்ஷன் பார்த்துச்சு யாரோ ஒரு கொடுப்பாங்க அதாவது வாட்ஸ்அப்பில் படம் அனுப்பியிருப்பாங்க கூகுள் பார்த்துருக்கீங்க அந்த கனெக்ஷன் பார்த்து பார்த்து தேங்க்யூ உங்களுக்கு மேடம் புக்கு வேற வச்சிருக்கீங்க சரி எப்படி மேடம் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் படிக்கிறது 6 வருஷமா புரியுங்க படிங்க நம்ம படிப்பீங்களா படிங்க சரி குறைக்குது ஏதோ தப்பு பண்றீங்க மேடம் இது தப்பு பண்றீங்க போய் மாத்துங்க தப்புங்க அப்ப நம்பர் எவ்வளவு 10 எவ்வளவு முடியும் அவங்க ஃபுல்லா கூட படிக்கல சும்மா 2 வரி தான் படிச்சாங்க அவங்க சொல்ற அந்த ஆத்மா படிக்கும் ஆத்மா வந்து அவ்வளவு சுருக்கா படிக்கும் சார் அதான் உங்களுக்கு புரியணும் அவங்க ஆத்மா வந்து எல்லாமே தான் நாளைக்கு நீங்க செத்து போகும்போது என்ன மேல போகும்போது ஆத்மா ஆனா அது போகாம உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கோம் என்ன பிடிச்சி வச்சிருக்கோம் மைண்ட் என் புள்ளிய பார்க்கலையே என் வீடு யார் விற்க போறானோ என் சொத்து எல்லாம் சரியா பிரிக்கலையே சொத்து புரியுதா அந்த படத்துல வந்து அந்த மாஸ் படம் பாத்தீங்களா மேடம் இவன் ஆத்மா சுத்திட்டு போக முடியாம ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் போய் பாப்பா கடைசியில அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருப்பா படத்தை அவளை வச்சிருப்பா அவளை படத்தை வச்சிருப்பா இவனை படம் வச்சிருப்பா இதெல்லாம் உண்மைகள் ஆனா அதை பார்த்து நீ சினிமா மாதிரி பாருங்க மறந்துட்டீங்க ரொம்ப அந்த பேர் உண்மைகள் இருக்கு மேடம் யாரும் புரிய மாட்டேங்குது சொல்லுங்க மேடம் அந்த அந்த 10 ஜகா சொத்து பின்னாலும் இருக்கும் காப்பாங்க நான் இதான் வச்சுட்டு போன பாடு சொல்லுப்பாடு அவங்களும் சொல்ல முடியாது சில பேர் கனவுல சொல்லுவாங்க அவங்களுக்கு புரியாது இந்த ஆத்மாலாம் மாட்டிட்டு இருக்கு எவ்வளவு ஆத்மா மாட்டிட்டு இருக்குது சரி இந்த கிளாஸ் எத்தனை பேர் இருக்கீங்க மேடம் மேடம் கிளாஸ் எத்தனை பேர் இருக்காங்க 500 2000 இருக்காங்க கிளாஸ்ல பரவாயில்ல சார் 500 பேருக்கு முதல்ல வந்து 15-20 பேர் தல மில்லியன் ட்ரில்லியன் பரவாயில்ல சார் நான் மேடம் படிக்கிறேன் ஒரு 2000 சொல்றாங்க அவங்க கத்துக்க வராங்க மேடம் தான முதல்ல கத்து கொடுத்தா நம்ம உட்கார்ந்துங்க அவங்க சேரா தேவையில்ல கத்து தேவையில்ல மேடம் பாடு உட்கார்ந்து வாங்கி மாட்டேங்க அந்த உடலோட நம்ம உட்கார்ந்துட்டோம் உடம்பு இல்லாம ஒரு 2000 ஆத்மா இந்த கிளாஸ் கத்துக்கிட்டு சொல்றாங்க சார் 2100 700 நான் 2700 ஆத்மா போடுறேன் 2700 ஆத்மா மேடம் எல்லாம் பொம்பளை ஆத்மா எல்லாமே பொம்பளை ஆத்மா சோ இப்போ எத்தனை பேர் கிளாஸ் நடக்குது 3000 பேர் கிளாஸ் நடக்குது ஆனா சாப்பாடு 500 பேர் கூட தான் சார் செஞ்சிருப்பாங்க குட்டிங்க உங்க சாப்பிட்டு போயிருவாங்க பார்த்து மேடம் பார்த்து சொல்லுவாங்க மேடம் 0 ஆச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு
மாட்டிக்கிட்டீங்க, அப்படியே ஃபுல்லா மாட்டிக்கிட்டு இடத்த மாட்டிக்கிட்டீங்க. ஒரு கோயில் ஒரு கயிறு, அதுக்கப்புறம் பச்சை கயிறு இருக்கு, மஞ்சள் கயிறு இருக்கு, சிகப்பு கயிறு இருக்கு, என்ன நினைச்சிருக்கீங்களா?